கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 31 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபாவை கண்டுபிடிச்சது நினச்சி அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. தீபா ரூமில் தனியாக. அப்போ கரெக்டாக சிதம்பரம் கால் பண்ணுறாங்க. இந்த ஆள் எதுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு கத்துறாங்க. தீபா ஏமா இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்கவும், என்ன நினச்சி கால் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் அப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு இப்படி சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், என்னம்மா சாம்பிள் காட்டினா தான் என் கோரிக்கைக்கு பயப்படுவியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், முதல்ல ஃபோனை வைங்கங்கிறாங்க. தீபா இருடா ராசதி, பக்கத்தில் யாரும் இல்லைன்னது உடனே வாய்ஸை ரைஸ் பண்ணுறியா, நீ தனியாக இருக்கிற நேரம் பார்த்தே உனக்கு ஃபோன் வருதே, அப்போவே நீ யோசிக்க வேணாமா என்னோட ஆளுங்க சுற்றி இருக்காங்கன்னு, எல்லாமே உன்னோட பாதுகாப்புக்காக தாம்மா, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் ஆள் இல்லாத நேரமாக பார்த்து உனக்கு நான் கூப்பிட்ருக்கேன், சொல்லு இப்போவாவது நான் சொன்னதை பற்றி ஏதாவது யோசிக்கலான்னு உனக்கு ஐடியா வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும், எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் இல்லை, முதல்ல ஃபோனை வைங்கங்கிறாங்க. தீபா அப்போது சாம்பிள் காட்டிட வேண்டியது தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நான் சொன்ன மாதிரியே சீட்டு குலுக்கி போட்டு தான் பேர் எடுக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் அங்கே நடக்க போகிறத பார்த்ததும் என்னோட முகம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும், வச்சிரவா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீ எனக்கு பாடுவ, நான் உன்னை வச்சு உன் புருஷனை ஜெயிப்பேன் அப்படின்னு சிதம்பரம் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்ததாக தீபா ரொம்பவே பதட்டத்தோட எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு வராங்க. அங்கே பார்த்தா அருண் ஆனந்த் 2 பேருமே டேபிள் டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்தி 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அடுத்ததாக அருணாச்சலம் அவங்க அம்மா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மீனாட்சி ஐஸ்வர்யா எல்லாரும் அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே தீபா லைனாக யோசிச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கார்த்தியும் உட்காந்துட்டுருக்கிற இடத்த விட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே தீபா ஓடி வராங்க. என்னங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. அடுத்ததான் அபிராமி எந்திரிச்சு போகிறாங்க. அங்கேயும் தீபா ஓடி போகிறாங்க. அதுக்குள்ளே ஆண் ஒரு சவுண்டு கேட்கவும் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அருணாச்சலம் சுவிட்ச் போர்டில் கை வச்சதால ஷாக் அடிக்குது அவருக்கு. ஏங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு பதறி போய் அபிராமி வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடுறாங்க. இல்லை சார்ஜ் போடலான்னு வந்தேன், ஆனால் இப்படி ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், சார்ஜ் போடுறதுனா ரூம்லேயே போட வேண்டியதானே, இங்கே எதுக்காக கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னு அபிராமி திட்டவும், திரும்பவும் தீபா சிதம்பரம் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்கணும் அவனுக்கு தெரியுமா என்ன பேசுகிற நீ, எங்கே அந்த ஆடிய பாதம் ஆடாத பாதம்னு அப்படின்னு பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டே அந்த ஆடிய பாதத்தை கூப்பிடுறாங்க. அவரும் ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன இது சுவிட்ச் பாக்ஸ் தொட்டா இப்படி ஷாக் அடிக்குது, இப்படி தான் ஒரு ரெசார்ட்டை வச்சுருப்பீங்களா அப்படின்னு சத்தம் போடவும், உடனே ஆடிய பாதம் போய் அந்த சுவிட்ச் பாக்ஸை தொடுறாங்க. எல்லாரும் வேணான்னு சொல்லியும் கேட்காம அவர் தொட்டு பார்க்குறாரு. அவருக்கும் ஷாக் அடிக்குது. உடனே பாட்டி ஓடி போய் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஆடிய பாதமும் ஷாக்லேருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி சுவிட்ச் பாக்ஸ்லையா கை வைப்ப அப்படின்னு ஆடிய பாதத்தை திட்டிட்டு, மழை காலமாக இருக்குது எல்லாரும் சுவிட்ச் பாக்ஸில் எல்லாம் எங்கேயும் கை வைக்காமல் அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எந்த இடம், நான் எப்படி இங்கே வந்தேன், என்னோட செல்வி எங்கே, செல்விமா அப்படின்னு ஆடிய பாதம் சொல்லவும், யார் என்ன செல்வின்னு கூப்பிட்டது அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னை கூப்பிட்ட செல்விமா அப்படிங்கிறாங்க ஆடிய பாதம். என் புருஷன் மட்டும்தான் என்ன செல்விமான்னு கூப்பிடுவாரு, ஏய் நீ என்னடா என்ன செல்விமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, மரியாதை கெட்டுருவாமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கவும், செல்விமா நீ எதுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவன் திரும்ப என் புருஷன் மாதிரியே செல்வின்னு கூப்பிட்டுட்டு இருக்கானே, மேலேருந்து என் புருஷன் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு பாட்டி சொல்லவும், நான் இப்போ மேலே போனேன், நீ எதுக்கு மேலே பார்த்து பேசிட்டு இருக்க, நான் தான் இங்கே தான் இருக்கேன்ல, நான் தான் உன் புருஷன் ரங்கசாமி, உனக்கு ஞாபகம் வர்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட் நைட் அப்போ நான் லைட் அணைக்கலான்னு சொல்லி போனேன், அப்போ இப்படி தான் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது, நீ உடனே ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து அடித்து என்னை ரிலீஸ் பண்ணிவிட்ட, இப்போ ஞாபகம் வருதா அப்படின்னு ஆடிய பதம் கேட்க, டே அது உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க பாட்டி. நான் தான் வீட்டுக்காரர் செல்விமா அப்படின்னு சொல்லவும், டே உனக்கு ஷாக் அடிச்சல புத்தி ஏதாவது கெட்டு போச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லை இப்போ தான் புத்தி தெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்கிறாங்க பாட்டி. இந்த மாதிரி மற்றவங்க கிட்டேயெல்லாம் பேசுனா தப்பாக நினைக்க மாட்டாங்களா செல்விமா அப்படின்னு சொல்லி, திரும்ப அவர் கூப்பிட்ற மாதிரியே என்னை கூப்பிட்டுட்டு இருந்த பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம்ம டென்ஷன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. செல்வி இன்னும் உன்னோட கோவம் தெளிவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, நீ எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிய பதமும் பின்னாடியே போகிறாங்க. அடுத்ததாக தீபா தனியாக நின்று சிதம்பரம் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. தீபா யோசிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. உடனே கார்த்தி வந்து, என்ன தீபா இங்கே வந்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. அதானே நீங்கள் எப்போ தான் ஆமான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் அதை விடுங்க சார், என்ன பாம்பே கான்ட்ராக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்கிறாங்க கார்த்தி, அவங்க பல்லவியோட வாய்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தீபா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. அவங்களே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நான் பேசாமல் இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு கேன்சல் பண்ணிடலான்னு இருக்கேன் தீபா அப்படின்னு கார்த்தி சொல்ல, சார் அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, நம்ம அந்த பல்லவியை வச்சு பாட வைப்போம், நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட்லேயே ஜெயிச்சு காட்டணும் சாருங்கிறாங்க தீபா. சரி தீபா அதை விடுங்க, நாளைக்கு மகாபலிபுரம்
போகிறோம், அங்கே சுற்றி பார்க்க நிறைய இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோங்கிறாங்க கார்த்தி. உடனே தீபா சிரிக்கிறாங்க. கார்த்தியும் சிரிச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அடுத்து தான் ஆடியப்பதான் திரும்பவும் பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க. செல்விமா, இந்த உனக்கு ஹாட் வாட்டரும் போர்வையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த நீ குளிர் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அதான் தண்ணி இங்கேயே இருக்குங்கிறாங்க பாட்டி. அது இல்லை செல்விமா, அது சூடாறி இருக்கும், இது ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்ல அந்த தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சியில் ஊற்றிடுவேங்கிறாங்க பாட்டி. இங்கே பார் செல்விமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணினா முகம்லாம் புண்ணாயிரும், அதனால் பேசாமல் இந்த ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு போர்வையை போத்திட்டு தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாட்டி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கார்த்தி 2 பேரும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. தீபா மேலே கை வச்சு கார்த்தி தூங்கிட்டு இருக்காங்க. தீபா டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. கார்த்தி மேலே கை போட்டுக்கிறத பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கையை எடுத்து விட்டுட்டு கார்த்தி அப்படியே தலையை கொஞ்சலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி திரும்பி கொஞ்சம் நகர்ந்து படுக்கிறாங்க. தீபா டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. கரெக்டாக ஃபோனும் ரிங் ஆகவும் எடுத்து புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. திரும்பவும் அந்த சிதம்பரம் தான் கால் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை தீபா, அந்த நம்பர்லேருந்தே கால் பண்ணேன்னா நான் தான் காலங்காத்தாலேயே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுக்காமல் கூட விட்டுருவல, அதனால தான் புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். என்னம்மா, நான் கேட்டதை பற்றி ஏதாவது யோசியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் தான் சொல்லிட்டேன்ல, திரும்ப எதுக்கு இப்படி கால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தீபா சத்தம் போடுவோம். இங்கே பாருமா தீபா, முதல்ல நான் யாரும் இல்லாதப்போ கால் பண்ணேன், ஆனால் இப்போ உன் புருஷன் கூடவே இருக்கான்னு தெரிஞ்சும் கால் பண்ணுறேன். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்வினையும் இருக்கும் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.